வணக்கம் மக்களே. மூக்கிரட்டை மூலிகை இது ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருந்தோம். இதோடைய ஃபுல் வீடியோ தாங்க இது எப்படி சமைக்கிறது, இதோடைய பயன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதுவும் இல்லாமல் இந்த மூக்கிரட்டையில் நம்ம நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிக்குவோம். மூக்கிரட்டை மாதிரியே இன்னொரு செடி இருக்குது, ஸோ அதை வச்சு இதை கன்ஃபியூஷன் பண்ணிக்குவோம். அதை எப்படி கன்ஃபியூஷன் இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மூக்கிரட்டை பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கும், யூரியா கிரியேட்டினின் லெவலை கரெக்டான இதில் வச்சுக்கிறதுக்கும், கண் நோய், மஞ்சள் காமாலை, ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு, உடல் சோர்வை நீக்கிறதுக்கு, கல்லீரல் கோளாறுகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு, சர்க்கரை வியாதியை குறிப்பாக அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், தோல் நோய்கள், அப்புறம் இந்த வெயிட் அதிகமாக இருக்காங்க இல்லையா, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு, மெனோபாஸ் டைமில் லேடிஸ் கட்டாயமாக எடுத்துக்கூடிய ஒரு கீரை தாங்க இது. அண்ட் வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை இந்த கீரை சரி பண்ணணும்னு சொன்னால் நம்புவீங்களா? அதாங்க உண்மை. ஆனால் ஒவ்வொரு வியாதிக்குமே ஒவ்வொரு பாட்டும் உபயோகமாக இருக்கும். இதை ஆயுர்வேதிக்கில் புனர்நவான்ற பேரில் சொல்லுவாங்க. இது வியாதிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் அவங்க சொல்கிற மாதிரி மெத்தடில் இதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கீரையாக சமைக்கும் போது நம்மளுடைய ஓன் மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். வாரத்துலேயோ அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியாவது இந்த கீரைகளை நம்ம சேர்த்திக்கணும். கீரைன்னு வரும்போது நம்மளுக்கு சமையல் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஆனாலும் மருத்துவ குணமுள்ள கீரை. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கீரையோட சேர்த்தி நம்ம வேற ஒரு விஷயமும் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த மூக்கிரட்டையை தவிர இன்னொரு விதமான செடி இருக்குது. அதுவுமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இதே மாதிரி தாங்க இருக்கும். அதனால் கன்ஃபியூஷன் நிறைய ஆயிக்குவாங்க. அது பாருங்கள், நான் கையில் வச்சுருக்கிறது அந்த ஃபேக்கல்ல நம்ம மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கக்கூடிய மூக்கிரட்டை. அதாவது இதை செம்பூடுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. இது களை செடிங்க. மூக்கிரட்டை வேறு, இந்த செம்பூடு வேறு. இது கிடையாது. இதுதான் ஒரிஜினல் மூக்கிரட்டை. இந்த செம்பூடில் பார்த்திங்கன்னா இந்த உயரமாக இருக்கும். இதனுடைய பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்டிலிருந்து நீண்டு வளர்ந்து அதில் தான் இந்த பூக்கள் பூக்கும். பட் மூக்கிரட்டையில் இலைக்கோணங்களில் குட்டி குட்டியான பூக்கள் தான் இருக்கும். பட் சேம் பூவு காய் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க. அதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு நிறைய பேர் இதை தான் மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சாரணையை மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் மூக்கிரட்டை பார்க்குறதுக்கு நல்ல முட்டை வடிவிலான இலைகளும், பின்பக்கம் வெளிரின மாதிரியும், முன்னாடி நல்ல கரும்பச்சை நிறத்துலையும் இலைகளும் இருக்குங்க. மழைக்காலங்களில் நிறைய இடங்கள்ல இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மூக்கிரட்டை தரையோடு தான் ஒட்டி வளரும். ரொம்ப ஹைட்டாக, அதாவது கொடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, தரையோடு படர்ந்து கிடக்கும். ரொம்ப ஹைட்டாக உயரமாலாம் வளர்ந்து வராது. எது மேலேயாவது பற்றிக்கிட்டு வேணால் உயரமாக ஏறுமோ தவிர தானாகவே நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவு கிடையாது. பாருங்கள், இதோட காய் இந்த மாதிரி முட்டையாட்டம் இருக்கும். ஓகேங்களா? இது பிசு பிசுன்னு இருக்கும். இது நம்மளோட உடலில் ஒட்டிக்கிட்டு வரும். செடியோட இதை பரப்புறதுக்காக. பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஒரு அழகான சூப்பராக சுவையான சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு மூக்கிரட்டை இலைகளை இப்படி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாணலில் நம்ம கொத்தமல்லி, வரமிளகா, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இது ஆறட்டும். இதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய மூக்கிரட்டை இலைகளை இதோட சேர்த்திக்கிறோம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலையும் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கலவையாக தான் இதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இப்போ துவையில் அரைக்கிறோம், இல்லை நம்ம கடைய போகிறோம் அப்படின்னாலும் மற்ற கீரைகளோடு சேர்த்து இதையும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அதை கொண்டு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இதை வதக்கி எடுத்ததுக்கு ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை அளவு புளி, உப்பு, அப்புறமா ஒரு முடி தேங்காய், இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ஹெல்தியான ஒரு சூப்பரான சட்னி, அதாவது துவையல் நம்மளுக்கு கிடைக்கும். இதை சாதத்தில் நெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் சமைச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பெண்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை துவையல் தாங்க இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.